வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. போடும்போதே எனக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா லலலலா அப்படி வந்து காட்டில் இருக்குது அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாமே. நல்லா எலாஸ்டிக் வந்து திக்காகவே இருக்கும். இந்த தொலை லூஸாக அந்த மாதிரிலாம் இல்லாமல் பிங்க் இருக்குது, க்ரீன் இருக்குது, பிளாக் இருக்குது, அப்புறம் ஹாஃப் ஒயிட் இருக்குது. எல்லாமே ஒரு ஃப்ளாட்டாக தான் இருக்கும். பட் நமக்கு இந்த மாதிரி தூக்குற மாதிரிலாம் வந்து வராது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். இன்றைக்கி நம்ம மிந்த்ராலேருந்து குர்த்திஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் வந்து சூப்பராக இருக்குன்னு எந்த ஸ்டார்டிங்லேயுமே வந்து சொன்னதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சொல்கிறேன். நிறைய வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளாசிக் டிசைன்ஸு, ரொம்பவே அழகாக இருக்குது ஒவ்வொன்றுமே. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே மோஸ்ட்டாக வந்து அனார்கலி டைப் பேட்டர்ன் இருக்கிறது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சனா பாண்டி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக 5 குர்த்தி வந்து பார்க்க போகிறோம். 5 டாப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து நல்லா ஒரு ஃப்ராக் டைப், மேக்ஸி டைப் தான். ஆனால் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து இருக்கும். அதில் வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரெட்டில் வந்து இதோட ஃபஸ்ட்டு. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு கிளாசிக் லுக் வந்திருக்கும். ஸோ அந்த டாட்ஸ் இந்த மாதிரி நல்ல ஒரு டார்க் கலரில், இந்த ஒயிட் கலர்லாம் டாட்ஸ் வந்து அது மோஸ்ட்டாகவே கிளாசிக் தான். மோஸ்ட்டாக ஹீரோயின்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் லுக்லாம் க்ரியேட் பண்ணால் இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. இதை போடும்போதே எனக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லலலலா அப்படி ஒரு டான்ஸ் கூட ஆடலாம், அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு. அது மோஸ்ட்டாக கிளாசிக்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பா நெக் தான் வந்து வச்சுருப்பாங்க. நல்லா வேணால் நோட் பண்ணி பாருங்கள். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பா நெக் தான். ஷோல்டரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து நமக்கு பஃப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பலூன் ஸ்லீவ் சொல்லுவோம்ல, நல்ல ஒரு பஃப் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான். இந்த இடத்துல வந்து நமக்கு எலாஸ்டிக் கொடுத்துருக்கனால அந்த பலூன் லுக் வந்து நமக்கு ஃபுல்ஃபில்டாக வரும். இது நல்லா டைட்டாக இருந்துச்சுன்னா தான் இந்த இடத்துல நல்லா அந்த பஃப்னஸ் வந்து கரெக்டாக நல்லா லுக் வைஸ் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே பேட்டர்ன் தான். எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரஃபிள்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரஃபிள்ஸ் வந்து கொடுத்தா இன்னும் நமக்கு வந்து நல்லா ஃப்ளார்டாக தெரியும்ல. ஸோ அதுக்காக தான் மோஸ்ட்டாக இந்த மாதிரி எட்ஜஸில் வந்து ரஃபிள்ஸ் வந்து கொடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துலையுமே அந்த ஒரு கட் வந்து கொடுத்துட்டு அது அப்படியே வந்து கீழே வந்து ஃப்ராக் மாதிரி அப்படியே அந்த ஏ லைன் மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து வந்திருக்கும். ஸோ இதோட லுக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம வியர் பண்ணி அந்த ரிப்பன்லாம் கட்டி அந்த மையெல்லாம் போட்டோம்னா அப்படியே அந்த கிளாசிக் லுக் வந்து க்ரியேட் பண்ணிடலாம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நமக்கு லைனிங்லாம் வராது. அதே மாதிரி நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாகவுமே இருக்காது. எனக்கு வந்து இது பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவுட் ஆஃப் 5 வந்து கண்டிப்பாக நான் வந்து 5 கொடுத்துருவேன். நெக்ஸ்ட்டு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஹிட் கலெக்ஷன்ஸ் கூட ஒன்று சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நம்ம எல்லாருக்குமே வந்து அனிமல் பிரிண்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும்ல, இந்த மாதிரி அனிமல் பிரிண்ட்ஸு. ஸோ இது என்னமா அனிமல் இப்படி ஒரு பிரிண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புலி வந்து காட்டில் இருக்குது அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாமே. ஏன்னா பச்சை கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஊர்லேயும் பச்சை கலரில் புலி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதனால் புலி வந்து காட்டில் இருக்கிறதால வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அனிமல் பிரிண்ட் தான். புலி மாதிரி தான் இருக்குது அதோட லைன்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்குமே. ஸோ இது வந்து பேக்கு, இது வந்து ஃப்ரண்ட்டு. இந்த இடத்துல வந்து நமக்கு பெல்ட் மாதிரி பிளாக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா இதை வந்து நம்ம போட்டுக்கலாம், இல்லைனா நம்ம இதை போடாமலும் இருக்கலாம். அப்படி இல்லைனா இதை வந்து ஃபுல்லாகவே கலட்டிட்டு, இது வந்து ரிமூவபிள் தான், கலட்டிட்டு நம்மக்கிட்ட ஒரு பெரிய பெரிய பெல்ட்ஸ்லாம் வந்து நிறைய வச்சுருப்போம், ஒயிட் கலர், பிளாக் கலர், ப்ரௌன் கலர்ன்ட்டு. நீங்கள் எனி கலர் வந்து இதை போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு மல்டி கலரில் இருக்கிறதுனால நீங்கள் பிளாக் தான் போடணும்னு வந்து அவசியம் கிடையாது. ஈவன் ஒயிட் வந்து போடலாம், ஈவன் ப்ரௌன் போட்டால் கூட உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக நல்லா தான் இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு ஃபுல்லாக இருக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஹைட்டுக்கு வந்து ஃபுல்லாக இந்த கீழே வரைக்கும் இருக்குல்ல, ஃபுட் வரைக்குமே எனக்கு வந்து நல்லா டச் ஆச்சு. ஸோ இதோட ஹைட் வந்து எனக்கு வந்து ஃபுல்லாக இருக்குது. என்னோடய குட்டியாக இருக்கவங்களுக்கும் இது ஓகே, கரெக்டாக தான் இருக்கும். என்னோடய ஹைட்டாக இருக்கவங்களுக்கு தான் கொஞ்சம் அவங்களுக்கு இந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். ஏன்னா என்னோடய ஹைட்டாக இருப்பாங்கல்ல, என்னோடய ஹைட்னா நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஹைட்லாம் இல்லை, நான் வந்து நார்மல் ஹைட் தான். பட் ஸ்டில் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வி ஷேப் வந்து கொடுத்துருப்பாங்க. பேக் வந்து ஃபுல்லி கவர்டு. ஸ்லீவுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஃபுல் ஸ்லீவு. ப்ளஸ் இந்த மாதிரி இங்கேயுமே வந்து நமக்கு எலாஸ்டிக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு லூஸாக தொங்காமல் நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும். நம்மளோட ஆக்சுவல் சைஸ் என்னவோ நீங்கள் வந்து அதுவே ஆர்டர் பண்ணலாம். என்னோடது எல் தான். ஸோ நான் எல் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஃபிட்டிங் வைஸ் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது வியர் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது நான் இந்த மாதிரி அனிமல் பிரிண்ட்ஸ் வந்து நிறையா வச்சுருக்கேன். நான் எங்கே எப்போ போட்டுட்டு போனாலும் எல்லாருமே வந்து இது நல்லாயிருக்கு, எங்கே வாங்கினேன்னு தான் கேட்பாங்க. ஸோ இதுவுமே நான் எங்கேயாச்சும் போட்டு போனோன்னா கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், அனிமல் பிரிண்ட்ஸ் போட்டது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ட்ரெண்டு தான். அது வந்து அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்கில் தான் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நார்மல் ஷாப்ஸில் தான் வந்திருக்காது. ஆன்லைன்லலாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு
இன்ஸ்டாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து பயங்கர ட்ரெண்டிங்கான ஒரு கலர்னே வந்து சொல்லலாம். லாவெண்டர் கலரில் வந்து இப்போது saree வந்து கொடுத்துட்டே இருக்காங்க, மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டே இருக்கும்னு சொல்லி நிறைய பொட்டிக்ஸ் வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி கலரில் தான் வந்து இப்போ வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா saree கிடையாது, குர்த்தி. இங்கே வந்து நமக்கு வந்து எலாஸ்டிக் இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்கும்போது இது என்ன குட்டியாக இருக்குது, எனக்கு பத்துமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும்ல. ஆனால் வியர் பண்ணால் பத்தும். நல்லா எலாஸ்டிக் வந்து திக்காகவே இருக்கும். இந்த தொலை லூஸாக அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா ஃபிட்டாக வந்து இருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. மெட்டீரியலுமே வந்து சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு பிராண்டட் மெட்டீரியல் மாதிரி இருக்கும். ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகெயின் இங்கேருந்து அப்படியே வச்சு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியாக இந்த எலாஸ்டிக் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நான் அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது இங்கே உங்களுக்கு அந்த விரிஞ்சி ஃப்ளார் மாதிரி வந்து இருக்கும். பஃப் ஸ்லீவ் தான். ஸோ ஃப்ரண்ட் நெக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு லைட்டாக இந்த இடத்துல ஸ்வீட் ஹார்ட் மாதிரி டிசைன் பேட்டர்ன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவுமே உங்களுக்கு வந்து டயர் டைப். மொத்தம் 3 டயர் இருக்கும். 1 2 3. ஸோ 3 டயர் வந்து வச்சுருக்காங்க. இதில் வந்து நமக்கு லைனிங் வந்து உள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் லைனிங் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் உள்ளே வந்து லைனிங் இருக்குது. நல்ல ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல் தான். இது நமக்கு லைட் லாவெண்டராக இருந்தாலும் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒய்லெட்டு அப்புறம் லாவெண்டர் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு அந்த பிரிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கறதுனால இன்னும் பார்க்க வந்து சூப்பராக இருந்திருக்கும். இதெல்லாம் பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்கிற நம்ம வியர் பண்ணிட்டு போனோம்னா செம்மையாக இருக்குது மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டிப்பாக நான் வந்து அவுட் ஆஃப் 5 வந்து 5 கொடுப்பேன். சூப்பராக இருந்துச்சு ஃபிட்டிங். நம்ம ஃபிட்டிங் லூஸாக இருக்குமா நம்ம ஃபீல் பண்ணவே வேண்டாம். ஏன்னா இது வந்து நல்லா எலாஸ்டிக்னால நல்லா நம்ம பாடியோட ஃபிட் ஆகிடும். குர்த்தி நம்பர் 4. டன்டடாங். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காட்டன் மெட்டீரியல் தான். ஸோ இதுவுமே நமக்கு வந்து அந்த ஃப்ளார் கம்மியாக இருக்கும். மற்றது கம்பேர் பண்ணும்போது இது வந்து அந்த ஃப்ளார் வந்து கம்மியாக இருக்கும். இங்கேயுமே உங்களுக்கு வந்து குட்டி குட்டியாக ப்ளீட்டிங்ஸ் வச்சுருப்பாங்க. ஃப்ளார்டாக தான் இருக்கும். பட் நமக்கு இந்த மாதிரி தூக்குற மாதிரிலாம் வந்து வராது. பட் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து இருந்துச்சு. ஃபுல்லாக இங்கே வந்து உங்களுக்கு பட்டன்ஸ் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக எட்ஜ் வரைக்குமே இருக்கும் அந்த பட்டன். ஸ்டார்டிங் நெக்லேருந்து எட்ஜ் வரைக்குமே இருக்கும். ஆனால் இது வந்து ரிமூவபிள்லாம் கேட்டிங்கன்னா ரிமூவபிள்லாம் கிடையாது. சும்மா ஷோக்காக வந்து வச்சுருக்காங்க. சும்மா லொலலாய்க்கு. இது வந்து நான் இப்படி தான் போடணும், இப்படி தான் கலட்டணும். இங்கே பட்டன் இருக்குன்னு நினச்சி நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணலாம்னு நினச்சாதீங்க. அப்புறம் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3/4. இதுவுமே ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருந்துச்சு. இது வந்து பியோர் காட்டன்னால நல்ல ஒரு காதி காட்டன் அந்த மாதிரி நம்ம தாத்தாஸ்லாம் வந்து ட்ரெஸ் போட்டிருப்பாங்கல்ல, நல்லா திக்கான ஒரு காட்டன். ஸோ அந்த மாதிரியான ஒரு காட்டன் தான் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைனிங்கே உள்ளே வந்து வராது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்ல ஒரு திக்கான காட்டன்னால உங்களுக்கு லைனிங் தேவைப்படாது. நல்ல ஒரு ப்ரீத்தபிளான மெட்டீரியல். ரொம்ப லைட் க்ரீன் கலரில் உங்களுக்கு வந்து ஒயிட் கலரில் வந்து லைன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீப்பிங் லைன்ஸ். இந்த இடத்துல ஸ்டாண்டிங் லைன்ஸ், இந்த இடத்துல ஸ்லீப்பிங் லைன்ஸ். ஸோ அவுட் ஆஃப் 5 வந்து இதோட லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 கொடுத்துடலாம். குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா 4.5 கொடுக்கலாம். ஸோ ஃபைனல் குர்த்தி. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாவெண்டர் மாதிரி நல்லா இந்த இடத்துலையுமே நமக்கு எலாஸ்டிக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எலாஸ்டிக் இருக்குன்னா நமக்கு பார்த்தா குட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் அவுட்லுக் பொறுத்த வரைக்கும். பட் நம்ம வியோ பண்ணோம்னா நமக்கு வந்து அது பர்ஃபெக்டாக நச்சுன்னு வந்து நமக்கே அளவெடுத்து உட்காந்த மாதிரி வந்து உட்காந்துரும். ஸோ இது எவ்வளோ வேணாலும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள். இப்படி வரைக்கும் போட்டுக்கலாம். ஸோ நான் வியர் பண்ண வீடியோமே உங்களுக்கு சைமல்டேனியஸாக சைடில் வந்து ப்ளே பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதோட ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தூரத்துக்கு வந்து இருக்கும். நல்ல ஒரு பலூன் ஸ்லீவ் மாதிரி தான் எதுவுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்லா பஃப்னு இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும். இங்கேயுமே உங்களுக்கு எலாஸ்டிக். ஸோ இந்த இடத்துல வந்து நல்லா வந்து பிடிச்சிருக்கும். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப கிளாசிக் லுக் மாதிரி இருக்கும். இதுவுமே நமக்கு வந்து ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா பா நெக் மாதிரி தான் வந்து இருக்கும். இங்கே அந்த ரஃபிள்ஸ் மாதிரி இருக்கிறதுனால அந்த ப்ளீட்டிங்ஸ் மாதிரி இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து நமக்கு அந்த பா ஷேப்பாக இருந்தாலும் அந்த குட்டி 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 அது வந்து நல்லா தெரியும். ஸோ நான் ஜூமில் காமிச்சா தான் உங்களுக்கு தெரியும். வெயிட். ஸோ இதுதான் நான் வந்து சொல்கிறேன் மென்ஷன் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கலர் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இதில் பிங்க் இருக்குது, க்ரீன் இருக்குது, பிளாக் இருக்குது, அப்புறம் ஹாஃப் ஒயிட் இருக்குது. எல்லாமே ஒரு மல்டி கலர் தான். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து அப்படியே ஃப்ராக் மாதிரி வந்திருந்தாலும் கீழே வந்து நல்லா ஒரு ரஃபிள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எட்ஜஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரஃபிள்ஸ் வந்துருக்கும். இது வந்து அந்தளவுக்கு ஃப்ளார்டான்னு கேட்டிங்கன்னா நார்மலாக இருக்கும். அப்படியே தூக்கி அப்படியே சுற்றுற அளவுக்குலாம் வந்து இருக்காது. பட் நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். இதெல்லாம் நம்ம போட்டோம்னா நமக்கு 1 வயசு 2 வயசு கொஞ்சம் கம்மியாகவே தெரியும் இல்லை. ஏன்னா இதெல்லாம் ஃப்ராக் டைப்பில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும், சூப்பராகவும் இருக்கும். ஸோ எனக்குமே பிடிக்கும். அதனால தான் நான் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும்னு சொல்லி உங்களையும் சேர்த்து இழுத்துக்கிட்டேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். மிந்தாலேருந்து வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வாங்கி ரிவ்யூ போடணும்னு நினச்சிங்கன்னா அதுவுமே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். டாடா, பாய்.